என்னோட யூஎக்ஸ் கெரியர் ஏர்லி ஸ்டேஜில் நான் சில தவறுகள் பண்ணியிருக்கேன். அந்த தவறுகள் மூலயமா நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்டில் ஆல்மோஸ்ட் ஃபெயிலியரை பார்த்துட்டு தென் அந்த இடத்துல அந்த தப்புகளை திருத்திக்கிட்டு அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு வெளியவும் வந்திருக்கேன். அந்த இடத்துல நான் லேர்ன் பண்ண ஒரு விஷயம் தான் பர்சனா கிரியேஷன் யூஎக்ஸ் ப்ராசஸில் இருக்க ஒரு டிசைன் டெம்ப்ளேட்குள்ளே வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இட்ஸ் மோர் வெல்லஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த ஹியூமன் பிஹேவியர் அண்ட் ஹியூமன் எமோஷன்ஸ். இதைத்தான் நீங்கள் பர்சனா கிரியேஷன்ஸில் கவர் பண்ணணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஒரு யூசர் என்ன பண்ணுறாரு, அவருடைய டெக்னாலஜி அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குது, அவர் என்ன மாதிரியான லாங்குவேஜ் பேசுவார், அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, எங்கே அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறாங்க, தென் அதன் மூலயமா நமக்கு டிசைன் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த அளவுக்கு கிடைக்குது, அவங்க எந்த பர்சனாலிட்டி ட்ரைட்ஸாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்களும் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஆல்சோ பர்சனா எப்பயுமே ஒரு டிசைன் டெம்ப்ளேட்குள்ளே வராது. ஒரு ப்ராஜெக்ட் தகுந்த மாதிரி நாம ஒரு பர்சனா கிரியேஷன்ஸோட டெம்ப்ளேட் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கலாம். அண்ட் பர்சனா கிரியேஷன்ஸோட கம்ப்ளீட் அனாட்டமியை எங்களுடைய டிசைன் டீடாக்ஸில் ஒரு கம்ப்ளீட் போஸ்ட்டாக நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்கேஸ் நீங்கள் எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து என்ன பேசணும் அப்படின்ற விஷயங்களையும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். See you in my next video.